அஸ்ஸலாமு குட் மார்னிங். ரைட், நாங்க இன்னைக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்குள்ள போறோம். இதுக்கு முன்னால கேடி பார்த்திருந்தோம். கேடியில எல்லாம் கேள்வி குறைய ஒரே ஒரு எம்சிக்யூ தான் எஸ்ஏ கேள்வி முடிக்கிருந்தோம். மற்ற சமநிலை எல்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு கடைசி சமநிலைக்கு வாரம். கடைசி சமநிலை சமநிலை அதான் மின் மின் ரசாயனம் மின் ரசாயனம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்குள்ள வரமா. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில லாஸ்ட் துண்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மின் ரசாயனம். மின் ரசாயனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தியரி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்றா மின் ரசாயனத்துல நுழைஜான கேள்வி இல்லாட்டி ஐடியாக்குரிய கேள்வி எல்லாம் ஒன்றுமே இல்லை. மின் ரசாயனத்துல நுழைஜான கேள்வி இல்லாட்டி ஐடியா கேள்வி எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் மேக்சிமம் தியரி கேள்வியா தான் இருக்கும். அந்த தியரி கேள்வி பெரும்பாலும் என்னவா இருக்கும் என்றால் ஒன்று மின்வாய் அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறது, அடுத்தது மின்வாய் குறியீட்டை எழுதுறது. மின்வாய் அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறது, மின்வாய் குறியீட்டை எழுதுறது. அதே மாதிரி கடத்துதிறன் சம்பந்தமாகவும் கேள்வி கேட்கலாம். கடத்துதிறன் சம்பந்தமாகவும் கேள்வி கேட்கலாம். இது எல்லாமே புது பேப்பர்ல வர ஹெடிங்ஸ். பழைய பேப்பரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவங்க மின்வாய் அழுத்தத்தை கண்டுபிடிக்கிற சம்பந்தமா தான் கேள்வி வச்சிருப்பாங்க. மின்வாய் அழுத்தத்தை கண்டுபிடிக்கிற சம்பந்தமா தான் கேள்வி வச்சிருப்பாங்க. சரி, முதலாவது நாங்க என்னத்துக்கு போவோம் என்றால் மின்வாய் அழுத்தத்தை கண்டுபிடிக்கிற சம்பந்தமான கேள்விக்கு போகும். மின்வாய் அழுத்தத்தை கண்டுபிடிக்கிற சம்பந்தமான கேள்விக்கு போகும். உங்களுக்கு தெரியும் இ செல் சமன் இ கேத்தோட் மைனஸ் இஎன். இ செல் சமன் இ கேத்தோட் மைனஸ் இஎன். கேத்தோட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அனோட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேத்தோட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அனோட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாராவது நான் கொஞ்சம் டீப்பா தான் பார்க்க போறோமா. கேத்தோட் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க, அனோட் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? கேத்தோட் என்ன கேத்தோட்? ரைட், மறந்துட்டோல். எழுதுங்க கேத்தோட் போட்டு. கேத்தோட் ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்வாய் கேத்தோட் போட்டு எழுதுறீங்க. அனோட் தான் ஒட்சியேற்றம் நடக்கிறது. அனோட்ல ஒட்சியேற்றம், கேத்தோட்ல தாழ்த்தலாம். சோ அந்த கேத்தோட்டை மாத்தி அனோட் போடுங்க. சரியா, நான் ஒட்சியேற்றம் போட்டேன். சரி, எங்களுக்கு அனோட் போடுறாரு. ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்வாய் அனோட் ஆகும். ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்வாய் அனோட் ஆகும். ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்வாய் அனோட் ஆகும். தாழ்த்தல் நடைபெறும் மின்வாய் கேத்தோட் ஆகும். தாழ்த்தல் நடைபெறும் மின்வாய் கேத்தோட் ஆகும். ஒட்சியேற்றம் அனோட், தாழ்த்தல் கேத்தோட். சரியா, இப்ப இதுல நான் ஒரு செப்பு கோலையும் ஒரு ZN கோலையும் வைக்கிறேன். செப்பு கோலையும் ஒரு ZN கோலையும் வைக்கிறேன். அவங்க செப்பு கோலுக்கு ஒரு மின்வாய் அழுத்தம் தருவாங்க, ZN கோலுக்கும் ஒரு மின்வாய் அழுத்தம் தருவாங்க. செப்புக்கும் ஒரு மின்வாய் அழுத்தம், ZNக்கும் ஒரு மின்வாய் அழுத்தம். எப்படி தருவாங்க என்றால் செப்பு 2+ எலக்ட்ரான் எடுத்து செப்பு சொல்லிட்டா போகிற மாதிரி தப்பு. அதுக்குரிய மின்வாய் அழுத்தம் 0.4 வோல்ட். சொல்லி அது எல்லாமே தாழ்த்தல் தாக்கங்கள் தான் தருவாங்க. மின்வாய் தாக்கங்கள்
தாழ்ந்தல் தாக்கமா தான் ரெண்டு இலக்கு சொல்லி இது 0.7 வோல்ட். ஓகேயா, இது மைனஸ். இப்படி உங்களுக்கு ரெண்டு மின்வாய் அழுத்தம் தாராங்க என்று வைப்போம். அப்படி ரெண்டு மின்வாய் அழுத்தம் தரக்குள்ள யாரு மின்வாய் அழுத்தம் மைனஸா இருக்குதோ அது என்னவா இருக்கும்? அனோட்டா இருக்கும். யாரு மின்வாய் அழுத்தம் பிளஸ்ஸா இருக்குதோ அது கேத்தோட்டா இருக்கும். ரெண்டு மின்வாய் அழுத்தம் தாராங்க. அப்படி மின்வாய் அழுத்தம் தரக்குள்ள எந்த மின்வாய் அழுத்தம் மைனஸா இருக்குதோ அது அனோட், எந்த மின்வாய் அழுத்தம் பிளஸ்ஸா இருக்குதோ கேத்தோம். கொஞ்சம் கொஞ்சமா எழுதிட்டே வருவோமா? எல்லாரும் மறந்துட்டீங்க போல. இதெல்லாம் உண்மைக்குமே சொல்லக்கூடாது, இருந்தாலும் என்ன செய்யறேன் சொல்லதான் வேணும். நோட் பண்ணுங்க. போடுங்க, போட்டு எழுதுங்க. குயிக்கா போடணும். மின்வாய் அழுத்தம் மைனஸில் பெரிதாக வருவது, மின்வாய் அழுத்தம் மைனஸில் பெரிதாக வருவது அனோட். மின்வாய் அழுத்தம் மைனஸில் பெரிதாக வருவது அனோட். பிளஸில் பெரிதாக வருவது பிளஸில் பெரிதாக வருவது கேத்தோட். பிளஸில் பெரிதாக வருவது கேத்தோட். மைனஸ்ல பெருசா வர்றது அனோட், பிளஸ்ல பெருசா வரும்னா கேத்தோட். சரி, இப்ப பார்ப்போம். எனக்கு ரெண்டு மின்வாய் அழுத்தம் தந்திருக்கிறான். இதுல அனோட் யாரு? இதுல அனோட் என்னது செட்டு, கேத்தோட் யாரு? செப்பு. அனோட் என்னது செட்டு, கேத்தோட் என்னது செப்பு. அப்ப நான் இதுக்கு இ செல் போறது. இ செல் சமன் இ கேத்தோட் மைனஸ் இஎன். இ செல் சமன் இ கேத்தோட் மைனஸ் இஎன்ஓட். இ கேத்தோட் எவ்வளவு வேண்டா 0.34 வோல்ட் மைனஸ் அனோட் எவ்வளவு வேண்டா 0.78 வோல்ட். ஆன்சர் எவ்வளவு வரப்போகுது? 1.10 கூட்டுனா 5 7 10 1.05 வோல்ட். 1.05 வோல்ட். தெரியும். ஓமம் நியமம் தான், நான் நியமமா போட இல்லை. சரி, நியமமா போடு. கேத்தோட் தாக்கம், உச்சியேற்றல் தாக்கம், அனோட் தாக்கம், தாழ்த்தல் தாக்கம் என்று எழுதினோமா? கேத்தோட் தாக்கம், உச்சியேற்றல் தாக்கம், அனோட் தாக்கம், தாழ்த்தல் தாக்கம் என்று எழுதியிருக்கிறோமா? ரைட். இதுக்கு நீங்க எழுதுங்க, கேத்தோட் தாக்கத்தையும் அனோட் தாக்கத்தையும் தரு. கேத்தோட் தாக்கத்தையும் அனோட் தாக்கத்தையும் தரு. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு தியரியை ஃபுல்லாவே ரிவைஸ் பண்ணிடுவோம். கேத்தோட் தாக்கத்தையும் அனோட் தாக்கத்தையும் தரு.
உண்மைக்குமே தியரி தெரியாட்டி தியரியை ஃபுல்லா படிங்க. தியரியை ஃபுல்லா படிங்க. எலக்ட்ரோ நாங்க எங்கட பிளான் படி எலக்ட்ரோன்றது ஒரு எஸ்ஐயை நாங்க செலக்ட் பண்ண போறோம். படிக்கிறதுல லேசான பாடம். ஸோ தியரி எல்லாம் படிக்கிறது ஒரு 10 வருட குறைய தான் இருக்கு. 10 வருட குறைய தியரி ஃபுல்லா படிச்சு முடிக்கலாம். தியரியே படிச்சு கொள்ளு. எங்கேயாவது ஒரு இடத்துல வீடியோ எடுத்து படிங்க. ரைட். இதுல கத்தோட் தாக்கம் அனோட் தாக்கம் எழுத சொல்லியிருப்பேன். இதுல அனோட் தாக்கம்ன்றது ஒட்சியேற்றல் தாக்கம். அனோட் தாக்கம்ன்றது ஒட்சியேற்றல் தாக்கம். யார் ஒட்சியேற்றம் அடையணும்னா Z10 சொல்லி என்னவா மாறும்? Z10 பிளஸ் A மாறும். 2 இலத்திரனா விளக்கும். கத்தோட் தாக்கம் தாழ்த்தல் தாக்கம். கத்தோட் தாக்கம் தாழ்த்தல் தாக்கம். கத்தோட் சரி செப்பு 2 பிளஸ் ஈக்குவல்ஸ் 2 எலக்ட்ரான் எடுத்தீங்கன்னா மாறும். செப்பு சொல்லிட்டா மாறும். இது கத்தோட் தாக்கம். கலத்தாகத்தை கூட்டி எழுதுறேன்னா எழுது. கலத்தாகத்தை கூட்டி எழுதுங்க. சரியா? இப்ப இங்க எங்க இருந்து எங்க இலத்திரன் பாய்ச்சல் நடக்குது? எங்க இருந்து எங்க இலத்திரன் பாய்ச்சல் நடக்குது? எல்லாம் கேள்வி என் ஃபைனல் பேப்பர்ல ஒரே கேட்கிறாங்க புது பேப்பர். இலத்திரன் பாய்ச்சல் எங்க இருந்து எங்க நடக்குது? டைப் பண்ணுங்க. கத்தோட்ல இருந்து அனோட்டுக்கா, அனோட்ல இருந்து கத்தோட்டுக்கா, இலத்திரன் பாய்ச்சல். ஓகே சஹாரா. சரி, எங்க இருந்து எங்க இலத்திரன் பாய்ச்சல் நடக்கும்? அனோட்ல இருந்து கத்தோட்டுக்கு. அனோட் டு கேத்தோட்டுக்கு தான் இலத்திரன் பாய்ச்சல் நடக்கும். தாக்கத்தை எழுதி பாத்தீங்கன்னாலே விளங்கி. அனோட் டு கேத்தோட்டுக்கு தான் இலத்திரன் பாய்ச்சல் இருக்கு. இலத்திரன் அனோட்ல இருந்து கேத்தோட்டுக்கு போகும். கரண்ட் எங்க இருந்து இங்க போகும்? கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்? கேத்தோட்ல இருந்து அனோட்டுக்கு போகும். கரண்ட் எங்க இருந்து எங்க போகுது? கேத்தோட் அனோட்டுக்கு போகும். போமா? கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்டா கேத்தோட்ல இருந்து அனோட்டுக்கு போகும். சரி, கரண்ட் கேத்தோட்ல இருந்து அனோட்டுக்கு போகும். அப்ப இதுல எது நேர்முனை? கேத்தோட்ல இருந்து அனோட்டுக்கு போகுது. எது நேர்? கரண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம் தான் நேர்முனை. கரண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம் தான் நேர்முனை. இதுல எது நேர்முனை என்றா கேத்தோட் நேர்முனை. கரண்ட் போய் சேர்ற இடம் இது. கேத்தோட் நேர்முனை, கேத்தோட் நேர்முனை, கரண்ட் போய் சேர்ற இடம் இது. இப்ப அடுத்தது மின்கல குறியீடு எழுதி பழகணும். மின்கல குறியீடு, மின்வாய் குறியீடு இல்ல, மின்கல குறியீடு. மின்வாய் குறியீடு எழுதி பழகிறது உங்களோட வேலை. உங்கள்ட்ட விடுறேன்.
சரி எங்கேயாவது நோட் பண்ணி வச்சு போய் ரிசோர்ஸ் புக்கையாவது பார்த்து எழுதி பழகுங்க. ரிசோர்ஸ் புக்கை பார்த்து நீங்க எந்த அளவுக்கு எழுதுவீங்களோ தெரியாது. யாரோ ஒரு ஆள்கிட்ட கேட்டு பக்கத்துல இருந்து படிச்சு பழகுங்க. மின் வாய் குறியீடு. நான் இங்க எழுத போறது மின்கல குறியீடு. இது ஒரு மின்கலமா வைப்போம். கொப்பரின் செக்கணும் இருக்கிற மின்கலம். சரி குறியீடு எழுதுங்க. மின்கல குறியீடு சிரிக்கப்படாத எழுதும். எலக்ட்ரோ எல்லா எஸ்ஐயும் செஞ்சு காட்டுறோம். எலக்ட்ரோ எங்களுக்கு கட்டாயம். யாராவது எழுதினார்கள் அனுப்புங்க ஆகும். இதுல நான் உப்பு பாலம் போடையில பங்கெடுப்புக விடுற மென்சவு போட்டிருக்கிறேன். உப்பு பாலம் போடையில பங்கெடுப்புக விடுற மென்சவு போட்டிருக்கிறேன். நான் இன்னும் இந்த பங்கெடுப்புக விடுற மென்சவு வர இல்லை. எக்ஸாமுக்கு இவ்வளவு காலமும் உப்பு பாலம் தான் வருது. வெளியினார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. பார்ப்போம். சரிச்சு போடுறது சரிச்சு போட்டுறியா பின்வாய் புரியுது. போடு. உப்பு பாலம் தரையில்லை இல்லையா சொல்லியிருக்கிறேன். உப்பு பாலம் போட்டு வச்சிருக்கா. அந்த உப்பு பாலம் போட்டு வச்சிருக்கேன். அதுல ஏக்குவஸுக்கெல்லாம் ஒரு மோல் டெசிமீட்டர் -3 யாரு போடுது? நியமம் நியமம் எப்படி மறந்து போற இப்ப இல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. ஏக்குவஸ்ல யாரு போடுது? ஏக்குவஸ் போட்டா இப்ப ஒரு மோல் டெசிமீட்டர் -3 யாரு? ரைட். நான் இங்கால எழுதுறேன். இதுல எழுதுறேன் பாருங்க. மின் கலக்குறியீடு எழுத போறேன். முதலாவது ஒட்சியேற்றல் தாக்கத்தை எழுதுவேன். இரண்டாவது தாழ்த்தல் தாக்கத்தை எழுதுவேன். முதலாவது ஒட்சியேற்றல் தாக்கம், இரண்டாவது தாழ்த்தல் தாக்கம். ஒட்சியேற்றல் தாக்கம் பிளஸ் ஏக்குவஸா மாறும். ஏக்குவஸா மாறும். அது ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் தெரியும். ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் இடையில என்ன இருக்குது? பங்கீடு விடுற மின்சவு இருக்குது. உப்பு பாலம் போட்டா ரெண்டு நேரான ஸ்லைஸ் போடுவீங்க. ஆனா இங்க என்னது போட போறோம்? பங்கீடு விடுற மின்சவன்றதால எல்லாமே நேரா எழுதணுமா? யாரும் வளைஞ்சி போட்டுடுற இல்ல. பங்கீடு விடுற மின்சவன்றதால திரும்பி தாழ்த்தலுக்காக அப்படி எழுதுவோம். Cu2 plus A plus ஒரு மோல் டெசிமீட்டர் -3. ஓகேயா? அங்கால ஒரு கோடை போட்டு கீழே எழுதுற கொப்பர் சொல்லி கோடை போட்டு கொப்பர் சொல்லி தெரியும். ரைட்.
ஓகே. இதான் எங்களுக்கு மின்வாய் குறியீடு. இதுல உப்பு பாலம் வந்திருந்தா 2 கோடு போட்டிருப்பீங்க. உப்பு பாலம் வந்திருந்தா 2 கோடு போட்டிருப்பீங்க. சரி. அடுத்தது ஒரு மின்கலம் செப்பு மின்வாயையும் நாக மின்வாயையும் வச்சிருந்தா அதை எப்படி சொல்லுவோம்? ஒரு மின்கலம் செப்பு மின்வாயையும் நாக மின்வாயையும் வச்சிருந்தா அதை எப்படி சொல்லுவோம்? அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர்ல ஃபைனல் பேப்பர்ல கேள்வி வந்திருக்குது. அது வோல்டாகலம் மின்கலம். வோல்டாகலம் இல்லாட்டி கல்வானி களம் என்று சொல்றது வெற்றியே. அடுத்தது மின்பகுப்பு களம், அது வேறு. ஒரு மின்கலம் செப்பு மின்வாயையும் நாக மின்வாயையும் வச்சிருந்தா அதோட பேர் என்ன? அந்த மின்கலத்துக்கு ஒரு பேர் இருக்குது. யாராவது? டானியல் கலம். ஓகே சாரா. வேற யாரும்? என்ன? டேனியல் கலம் என்ன? ஒரு செப்பு மின்வாயும் நாக மின்வாயும் ஒரு மின்கலம் வச்சிருக்குமெண்டா அதுல பேர் என்னன்னா டேனியல் கலம். ஓகே, அதையும் எழுதி கொள்ளுவோமா? எழுதுங்க. ஒரு மின்கலமானது செப்பு மின்வாயும் நாக மின்வாயை வைத்திருக்கும் போது இங்க அனுப்பியிருக்கீங்க ஆயிஷா, அஜாசாவும் அனுப்பியிருக்கிறீங்க. செப்பு மின்வாயும் நாக மின்வாயும் வைத்திருக்கும் போது அது டேனியல் களம் எனப்படும். டேனியல் களம் எனப்படும். ரெண்டு கேள்வி செய்து போட்டு தியரிக்கு வருவோம். 20ல 38, 18, 21. ரெண்டையும் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ரை பண்ணிட்டு ஆன்சரை சொல்லுங்க. ஓகே ஆயிஷா, ஓகே நுஸ்ரா, வெரி குட். ஆன்சர் ஓகே, குட். அங்கால அப்புறம் அடுத்து சிமாரா. என்ன செய்யலையா? நீ சொல்லு.
ஓகே அஹ்மத், ஓகே அஞ்சனிஜா, ஓகே நிரோஜினி, ஓகே ஜாரா. ரைட், கேள்விக்கு வாங்க. கேள்விக்கு வாங்க. அறை வெப்பநிலையில தொழிற்படுற டேனியல் களம் அட மின்வாய் அழுத்தம் 3.3. இதான் அந்த களமா. தேறிய இலத்திரன் பாய்ச்சல் ஜெட்டன் தொடக்கம் செப்பு வரைக்கும் இடம்பெயிருக்கும். சரியா? ஜெட்டன்ல இருந்து கொப்பருக்கு போகும். முதலாவது சரி. சமநிலை Zn2+2 இலத்திரன் Zn சொல்லிட் வலது பக்கமா நகருதான். அந்த சமநிலை எங்க நகருதான்? வலது பக்கமா நகருதான். வலது பக்கமா நகருது. இந்த சமநிலை வலது பக்கமா நகருதான். இதான் வலது பக்கம், இது இடது பக்கம். எங்க நகர்? இடது பக்கமாக நகர். இரண்டாவது புள்ளி. மூணாவது, உப்பு பாலம் இருப்பதால் திரவ சந்தி அழுத்தம் உண்டாகலாம். உப்பு பாலத்தில தொழில் என்ன? உப்பு பாலத்தில தொழில் என்ன? திரவ சந்தி அழுத்தத்தை குறைத்தல். அப்படியல்லோ. உப்பு பாலம் என்ன செய்யும் என்றால் திரவ சந்தி அழுத்தத்தை குறைக்கும். திரவ சந்தி அழுத்தத்தை குறைக்கும். அடுத்து Cu2+2 இலத்திரன் வாரது செப்பு சொல்லி வலது பக்கமா நகருது. இது வலது பக்கமா நகருது. சரி, என்ன பாருங்க, செப்பு சொல்லிட்டு வர மாதிரி தாக்கம் வலது பக்கமா நகருது. இது சரி. ஆன்சர் நம்பர் 4. ஆன்சர் நம்பர் 4. சின்னவே இல்லையா? அடுத்தது 18ல 27. ஆன்சர் என்ன? ஓகே, குட், வெரி குட், வெரி குட். ஆன்சர் என்ன? சரி, ரைட், குட், ரிஷிகேஷன். ரைட், எல்லாரும் சரி. அதுல கேள்வியை பாருங்க. 18ல 27. 27 நல்ல கேள்வி என்றது. ஏஜிசிஎல்ல நிரம்பிய கரைசல். ஏஜிசிஎல்ல நிரம்பிய கரைசல்னா Zn இருக்க போகுது, அங்கால ஏஜி இருக்க போகுது. Zn இருக்க போகுது, அங்கால ஏஜி இருக்க போகுது. இதுல ஏஜிசிஎல் சொல்லி வரப்போகுது. உள்ள ஏஜி பிளஸ் இருக்கும், சிஎல் மைனஸ் இருக்கும். ஏஜி பிளஸ் இருக்கும், சிஎல் மைனஸ் இருக்கும். இத கடத்திர கம்பியால இணைக்கிறாங்க. பின்வருவனவற்றிலிருந்து நடைபெறும் என்று கேட்கிறாங்க. தந்த டேட்டா வச்சு பார்க்கக்குள்ள அனோட் யாரா இருக்கலாம். அந்த டேட்டா வச்சு பார்க்கக்குள்ள அனோட் யாரா இருக்கலாம். Zn கேத்தோட் யாரா இருக்கலாம். ஏஜியா இருக்கலாம். ஏன் என்ன மைனஸ்ல பெருசா வரதுதான் அனோட், பிளஸ்ல கிடக்குறது கேத்தோட். அனோட் தாக்கம் கேத்தோட் தாக்கத்தை போடும். அனோட் யாருன்னா Zn சொல்லி Zn 2+A மாறும். கேத்தோட் தாக்கம் Ag பிளஸ் A பிளஸ் எலக்ட்ரான் எடுத்து Ag சொல்லிட்டா மாறும். இதுல பாருங்க, உள்ளுக்குள்ள Zn கரையும், Ag என்ன செய்யும்? படியும்.
உள்ளுக்குள்ள ZN கரையும் ஏஜி படியும். இப்ப இதுல பார்ப்போம். ZN கரையும் ஏஜி படியும் AgCl கரையும். AgClக்கு என்ன நடக்கும் என்று பார்ப்போம். AgCl சொல்லிட்டு இருக்குதுன்னு இருப்போம். இதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது Ag plus aqueous ஆகவும் Cl minus aqueous ஆகவும் மாறும். Ag plus aqueous ஆகவும் Cl minus aqueous ஆகவும் மாறும். Ag படிய படிய இதுல இருந்து வர Ag plus இங்க போய் படிய 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 AgCl என்ன செய்யும்? கரை. AgCl இருந்து வர Ag plus படிய AgCl இருந்து வர Ag plus இங்க போய் படிய, அதாவது Ag plus அகற்றப்பட சமநிலை முன்னோக்கி நகரும். அப்ப AgClக்கு என்ன நடக்கும்? கரை. AgCl கரை. அவங்க சொல்ற முதலாவது கூற்று சரியானே. ஒரே ஒரு ஆன்சர் தான் இது சரி. மத்த எல்லாம் பார்க்கவே இல்லை. கையோட இதையும் செஞ்சிருங்க. 22ல 28 22ல 28 இன்ஜின் ஆன்சர் 22ல 28. E செல் சமன் E கேத்தோட் மைனஸ் EN போட்டா ஆன்சர் வருது. ஓகே ஆயிஷா, ஓகே அஹ்மத், ஓகே ரிஷிகேஷனி, ரைட் முஸ்ரா. சரி ஷானா, ரைட். அங்கினிதா, ரைட். நான் செய்றேன் பாருங்க. இதுல சொல்றாங்க 2 தாக்கம் தந்திருக்கிறாங்க. டேட்டாஸ பார்க்கணும். 2 தாக்கம் தந்திருக்கிறாங்க. தந்து போட்டு எங்களுக்கு முதலாவது தாக்கத்துல பாத்தீங்கன்னா பிளஸ்ல 1.23 இருக்கு வோல்டேஜ். 0.55 வரணும். 2வது தாக்கம் எங்களுக்கு இருக்குது 0.55 வரணும்டா சின்னதுல இருந்து பெரிய நம்பரை கழிக்கணும். அப்படித்தானே? சின்னதுல இருந்து பெரிய நம்பரை கழிக்கணும். சரி, அனோட்டா வாரது எங்களுக்கு சின்னதா இருக்கணும், இல்லாட்டி மைனஸ்ல பெருசா இருக்கணும். அனோட்டன்றது மைனஸ்ல பெருசு, அப்படி என்ன ஆக குட்டி நம்பர். அப்படியா? இல்ல, மைனஸ்ல பெருசு பிளஸ்ல குட்டி. அனோட்டா வாரது மைனஸ்ல பெருசு பிளஸ்ல குட்டி. கத்தோட்டா வாரது பிளஸ்ல பெருசு மைனஸ் வந்தா குட்டி. கத்தோட்டா வாரது பிளஸ்ல பெருசா இருக்கணும், மைனஸ் வந்தா குட்டியா இருக்கணும். அனோட்டா வாரது பிளஸ்ல குட்டியா இருக்கணும், மைனஸ்ல பெருசா இருக்கணும். மைனஸ்ல கூட வரேன்னா போட்டுருவோம்.
E cell சமன் E cell சமன் E cathode minus C anode. E cell எனக்கு எவ்வளவு இருக்குதுன்னா 0.5 வோல்டேஜ் இருக்குது. அங்க E cathode யார் எடுக்கிறேன்னா எனக்கு அந்த 1 பாகம் பெரிய நம்பர் மாதிரி இருக்குது. மைனஸ் E கிலோ இருக்குது. அது E anode இருக்கு. ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஸ்டாண்டர்ட். E2 வரும் 1.23 இருந்து 0.55 போகலாம். 0.68 வோல்டேஜ். சரி 0.68 வோல்டேஜ் என்று வரும். ஓகே தானே? பிளஸ்ல குட்டியா இருக்கு, மைனஸ்ல பெருசா வரலாம், இல்லாட்டி பிளஸ்ல எப்படி இருக்கலாம், குட்டியா இருக்கலாம். அதான் எங்களுக்கு அனோட்டா இருக்க போகுது. மைனஸ்ல பெருசா இருக்கலாம், இல்லாட்டி பிளஸ்ல குட்டியா இருக்கலாம். ஓகே தானே? ரைட். நாங்க அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் எடுக்கும். 5 minutes.
இது இது போயிட்டு நாங்க என்னது பார்த்திருந்தோம்டா ஒரு பெட்ரி எடுத்து பெட்ரியில மின்வாய் அழுத்தங்கள் எப்படி பாக்குறது மின்வாய் அழுத்தம் இல்லை மின்கல அழுத்தம் எப்படி பாக்குறதுன்னு பார்த்திருந்தேன் உங்களுக்கு மின்வாய் குறியீடு எழுதுறது ஹோம்ஒர்க் என்று சொல்லியிருக்கு மின்வாய் குறியீடு எழுதுறது ஹோம்ஒர்க் அதே மாதிரி மின்வாயிட வகைகள் இருக்குது மின்வாயிட வகைகள் ஒன்று உலோக மின்வாய் ரெண்டு உலோகம் நீரில் கரையாத மின்வாய் மூன்றாவது தாழ்த்தேற்று மின்வாய் வாயு மின்வாய் இப்படி 4 வகையான மின்வாய்கள் இருக்குது இந்த 4 வகையான மின்வாயும் படிக்கிறது உங்களோட சரி அது நோட்ஸா அது நோட்ஸ் 4 வகையான மின்வாய் இருக்குது உலோகாயன் மின்வாய் உலோகம் நீர்ல கரையாத உப்பு மின்வாய் அதே மாதிரி தாழ்த்தேற்று மின்வாய் வாயு மின்வாய் இந்த வருஷம் உங்களுக்கு உலோகம் நீர்ல கரையாத உப்பு மின்வாய் வாரத்துக்கான நிறைய சான்ஸ் இருக்குது உலோகம் நீர்ல கரையாத உப்பு மின்வாய் வாரத்துக்கான நிறைய சான்ஸ் இருக்குது பட் தொடர்ச்சியா 2020ஆம் ஆண்டுக்கு பின்னாடி கூடுதலா கார ஊடகத்துல சமன்பாடு சமப்படுத்துற மாதிரி சாதாரணமான மின்வாய் தான் தந்து கொண்டிருக்கிறாங்க கார ஊடகத்துல சமன்பாடு சமப்படுத்துற மாதிரி சாதாரண மின்வாய் தான் தந்து கொண்டிருக்கிறாங்க எஸ்ஏ கேள்விலையா எம்சியூ கல்வி யாருமே வெட்டிட்டு போயிடலாம் ஒரு ஈக்குவேஷனை வச்சுட்டு எல்லா கல்வியுமே செய்யலாம் நீங்க பயப்படாம ஆனா எஸ்ஏ கல்வியை பொறுத்தவரையும் கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டி இருக்கும் ஏனென்றா நாங்க எஸ்ஏல எலக்ட்ரோ தான் செலக்ட் பண்ண போறோம் எலக்ட்ரோவும் இன்னோகானிக்கும் அதுலயும் இந்த முறை இன்னோகானிக்ல கூடுதலா குரோமியம் தான் வரப்போகுது ஏழாவது கல்வியா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பிசிக்கல்ல ஏதோ ஒன்றுதான் உங்களுக்கு நீங்க படிக்க போறீங்க எனர்ஜிட்டிக்ஸ் தெரிஞ்சா எனர்ஜிட்டிக்ஸ்குள்ள போகலாம் இல்லாட்டி ரசாயன சமநிலையும் எனர்ஜிட்டிக்ஸும் சேர்ந்து வரப்போகுது அது ரெண்டு காம்பினேஷன் இப்ப உங்களுக்கு ரசாயன சமநிலை லேசுன்னா எனர்ஜிட்டிக்ஸ்ல போய் கையை வச்சு 2 எஸ்ஸே தொட்டு பினிஷ் பண்ணிடும் இல்லையா உங்களுக்கு அயன் சமநிலை இல்லாட்டி கைனெட்டிக்ஸ் அதுல எல்லாம் நல்லா ஏழுமணி நினைச்சா அங்க போய் கைய வச்சு அந்த ஒரு எஸ்ஏ நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம் ஏதோ உங்களோட விருப்பம் பட் நாங்க பிக்ஸா வச்சிருக்க போறது இன்னோகானிக்கும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இன்னோகானிக் நீங்க படிச்சுதான் ஆகணும் வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை எம்சியூக்கு தேவைப்பட போகுது 2 எஸ்ஏக்கு தேவைப்பட போகுது ஸோ இன்னோகானிக்க யாருமே மீட் பண்ணிடலாம் யாருமே செய்யுமே இல்லாது அங்கால போனீங்கன்னா இன்னோகானிக் கல்குலேஷன் எப்படி செய்யறேன்னு பின்னால பார்க்கணும் அதே மாதிரி ஓகானிக் ரெண்டுலையும் யாருமே எதுவுமே செய்ய இயலாது ரெண்டும் கட்டாயம் செய்துதான் ஆகணும் இன்னோகானிக்க நீங்க இங்க விட்டீங்கன்னா இங்க அதை விடணும் இன்னோகானிக் படிக்கத்தானே வேணும் அதே டீப்லோ நாங்க பார்த்திருக்கிறோம் அந்த ஒரு 4-5 பேர் தியரி தான் திரும்பியே நாங்க இன்னோகானிக்க போய் விடுவோம் ஸோ இன்னோகானிக்ல கட்டாயம் பெருசா மனசு வச்சு கொள்ளுங்க இதைத்தான் செய்ய போறேன்ட்டு ஓகானிக் மாற்றீடு தந்திருப்பேன் அதே மாதிரி மாற்றீடு பாஸ் பேப்பர் கேள்வி கூட யூடியூப்ல போட்டிருக்கிறேன் ஓப்பனா போட்டிருக்கிறேன் நீங்க சும்மா போய் பார்த்தா கூட உங்களுக்கு வந்துருக்கு நான் மாற்றீடு சும்மா படிக்கிறதுக்கான லிங்க் உங்களுக்கு ஆல்ரெடி தந்திருக்கிறேன் மாற்றீடு கிளாஸ்ல சரி ஓகானிக்ல ஜாயின் பண்ணா அதை நீங்க அதுல பழகி கொள்ளலாம் சரியோ பேசே சரியா பிளான் பண்ணீங்கல்ல இவ்வளவு தான் தான் விளங்குது குட்டியோ ஒரு விஷயம் தான் இருக்குது அதுக்கு நாங்க பெருசா டைம் ஒதுக்கணும் இல்ல எஸ்ஏ பிளான் பண்ணி படிக்கிற அளவுக்கு பிளான் பண்ணி தான் படிக்க போறோம் அதுக்கு பெரிய ஒரு டைம் ஒன்று போடுறதுக்கு இல்ல நான் எம்சிக்கு தான் நீங்க மேக்சிமம் பிளானிங் வச்சிருக்கீங்க எம்சிக்கு எப்படியோ நீங்க 40 அப் பண்ணி தான் ஆகணும் வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை 40ல இருந்து 45க்குள்ள உங்களோட மார்க்ஸ் இருக்கும் இருந்தாதான் நீங்க ஏ பத்தி யோசிக்கலாம் இல்ல ஏ பத்தி யோசிக்கணும் தான் எடுக்க போறோம் நல்லா டைம் இருக்குது எத்தனை நாள் இருக்குது பண்ணி பார்த்தா சரியா 120 நாள் இருக்கு போமா எத்தனை நாள் இருக்கு 119 130 130 சரி என்ற புள்ளி எல்லாம் இருப்பீங்க நான் எங்க இடையால என்ன இருப்போம் போல 130 நாள் இருக்குது ஓகே 130 நாள் இருக்குது வெல் பிளான் பண்ணுங்க
வெல் பிளான் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே நாங்க 4 எஸ்ஏ செய்ய போறோம். மத்த நீங்க ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் பார்ட்டிக்கு நல்ல அழகாவே தெரியும். என்னென்ன எஸ்ஏ செலக்ட் பண்ண போறீங்க. எதுல உங்களோட டைமை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒர்க் பண்ணுங்க. எம்சிக்யூ போன முறை அவ்வளவு ஹெடிங்கும் போட்டிருப்பேன். 3 months ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ண பிள்ளைகளுக்கு நம்மளே கிடைக்கும். ஹெடிங்கா தானே நாங்க படிச்சிருப்போம். அதுல ஒரு 45 ஹெடிங்கும் கூட வந்துச்சு தானே. அதே மாதிரி கேள்வி தானே. அதைத்தானே விட்டு போட்டு வந்தீங்க நீங்க. அதே வெப்ப உறுதி வெப்ப உறுதி அந்த வெப்ப உறுதியில 2 கேள்வி. ஒன்று 4வது எம்சிக்யூ வந்து இருந்துச்சு மெக்னீசியம் கார்பனேட் பிரிகை அடைஞ்சு போற மாதிரி யாருக்கு வெப்ப உறுதி கூட 7வது 8வது எம்சிக்யூ வந்து இருந்துச்சு எல்லாமே சேர்த்து. என்னது முனைவாக்கத்தை வச்சு முனைவாக்கத்துல முனைவாக்கத்தை வச்சு யாருக்கு அயனிகளுக்கு கூட ஒரே மாதிரி கேள்வி. ஒரே முனைவாக்கம் பட் 2 கேள்வி பொது நிலை வருது. அதே ஐயூபிஎஸ்சி பேர் பேர்ல எத்தனை பேர் பிள்ளை விட்டீங்க? ஏன் அதுல கிராஃப் கேள்வி கொண்டு வந்திருந்துச்சு. அயன் சமநிலை 23 தான் உங்களுக்கு செஞ்சு காட்டே இல்ல. போன பிசிக்கல்ல 22 மட்டும்தான் செஞ்சு காட்டியிருக்கும். 23 நான் செஞ்சு காட்டே இல்ல. அதுல 7வது 8வது கையில பேப்பர் வச்சிருந்தா எடுத்து பாருங்க. ஒரு கிராஃப் வருது. அதுல சமவெளி புள்ளியிட்ட pH சமவெளி புள்ளியில H+ செறிவு OH- செறிவு சமனா வருதா? H+ செறிவும் OH- செறிவும் சமனா வருதா? அந்த இடத்துல pH 10 இருக்குது. pH 10 இருக்கிற இடத்துல H+ செறிவும் OH- செறிவும் சமனா இருக்கேலுமா? pH 10 இருக்குது. H+ செறிவும் OH- செறிவும் சரி என்று வந்திருக்கிறான். சமன் என்று வந்திருக்கிறான். நீங்க அந்த கூற்றை சரி என்று எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. சமவெளி புள்ளி என்று சொல்லி pH 10 இருந்தா எப்படி H+ செறிவும் OH- செறிவும் சமமாக? அதெல்லாம் யோசிக்கணும். வண்ணமில வன்மூல நியமிப்புக்கு தான் H+ செறிவும் OH- செறிவும் தோல்விக்கிற சமனா இருக்கு. மற்றபடிக்கு மத்த நியமிப்புகள் எல்லாமே H+ செறிவு OH- செறிவு மாறும். எல்லாம் பின்னால பார்ப்போம். இது முடிய நாங்க ஃபுல் பேப்பர் செய்வோம் தானே. ஃபுல் பேப்பர்ல கூடுதலா எம்சிக்யூ தான் மெனக்கெடுவேன். அடுத்த இது ஃபுல் பேப்பர் எக்ஸாம் மாதிரி தான் போகும். ஃபுல் பேப்பர் மீன்ஸ் இப்படி இல்லை. 10 எம்சிக்யூ 20 நிமிஷ எக்ஸாம் அதுக்குரிய டிஸ்கஷன் அப்படித்தான் போகும். ஆன்லைன்ல நீங்க பேப்பர் எந்த அளவுக்கு செய்வீங்கன்னு தெரியாது. நான் ஸ்டார்ட்லயே ஒரு செட் ஆஃப் பேப்பரை அனுப்பி போட்டு நீங்க அடிச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸ் டைமுக்கு முன்னால குந்திருந்து செய்ய வேண்டி இருக்கு. அப்படி செஞ்சுதான் நாங்க கம்ப்ளீட் பண்ண போறோம். அடுத்த 3 மாசத்துக்கும் எலக்ட்ரோவுக்கு வருது. எலக்ட்ரோவுக்கு எங்கேயோ போயிட்டு என்னத்துல சொல்லிட்டு இருந்தேன். மின்வாய் குறியீடு எழுதுறதா? 4 மின்வாய்களையும் பார்க்க சொல்லியிருந்தேன். 4 மின்வாய்களையும் பார்க்க சொல்லியிருந்தேன். ரைட், இங்க வருவோம். அடுத்த கேள்வி 2 3 செஞ்சுட்டு வருவோம். ரெண்டாயிரத்தி 20ல 26 ட்ரை பண்ணிருக்கேன். 20ல 26 ஆயிஷா மின்வாய் குறியீடு வெற்றி. ஆன்சரை சென்ட் பண்ணுங்க.
ஏமா ஐதரசன் மின்வாரம்னா என்னன்னு தெரியாது ஒன்றும் செய்யும். இது உப்பு பால். ரைட், இதுல பார்ப்போம். ஓகே, இதுல பாருங்க, அனோட் யாருன்னா மெக்னீசியம் மின்வாய், கத்தோட் வந்து ஹைட்ரஜன் மின்வாய். இதுல தாக்கங்கள் இதுல மெக்னீசியம் சொல்லி மெக்னீசியம் பிளஸ் ஏக்குவஸா மாறும். இது அனோட் தாக்கம், 2 எலக்ட்ரானை விட்டு. கத்தோட் தாக்கம் H பிளஸ் ஏக்குவஸ், இதுக்குள்ள H பிளஸ் தான் அடிக்கும். எல்லாமே 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கிடைக்கலாம். 2 இலத்திரனை எடுத்து H2 கேஸா மாறும். இது கத்தோட் தாக்கம். கலத்தாக்கத்தை எழுதுறேன், மெக்னீசியம் சொல்லி சக 2 H பிளஸ் ஏக்குவஸ், மெக்னீசியம் சொல்லி 2 H பிளஸ் ஏக்குவஸ், Mg2 பிளஸ் ஏக்குவஸ் H2 கேஸ், Mg2 பிளஸ் ஏக்குவஸ் H2 கேஸ். இது வந்து கலத்தாக்கம். குறியீடு நான் எழுத போறேன், வளமைய மாதிரி தான் குறியீடு. எப்படி வரும்? குறியீடு நான் எழுதுறேன், மெக்னீசியம் சொல்லி. ஓகேயா, அது என்னவா போகுதுண்டா Mg2 பிளஸ் ஏக்குவஸா போகுது. 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இடைக்குள்ள உப்பு பாலம் இருக்கு. போமா, அங்கால யார் இருக்குது? H பிளஸ் ஏக்குவஸ் 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அவத்தையே வேறு பிரிக்க முடியும். H2 கேஸ். ரைட், H2 கேஸ் யாருல தொழிற்படுகண்டா? இது பாருங்க, H2 கேஸ் யாரால வரும்டா பிளாட்டினம் சொல்லிட்டாலதான் வரும். H2 கேஸுக்கு ஒரு தொடுக்கொண்டு வேணும். இது பாருங்க, வயர் தொடுக்கப்படுறது பிளாட்டினம் சொல்லிக்கல, அந்த சொல்லிட்டாலதான் எங்களுக்கு H2 கேஸ் வரப்போகுது. ஸோ பிளாட்டினம் சொல்லி முக்கிய தொழிற்படும். அது யாருல இருக்குமெண்டா H2 கேஸை தொட்ட மாதிரி தெரியும். H2 கேஸோட சேர்த்து பிளாட்டினம் சொல்லிட்டையும் எழுதணும் தொங்கல்ல. ஊக்கி வருமெண்டா, அந்த ஊக்கியை ஒன்று இங்கால தொங்கல்ல போடணும், இல்லாட்டி அங்கால தொங்கல்ல போடணும். யாருல தொழிற்படுது என்று வச்சு H2ல தொழிற்படுறதால இந்த தொங்கலுக்கு போடும். ஆன்சர் என்னவா இருக்குமெண்டா, முதலாவது ஆன்சர் என்ன? ஆன்சர் என்னவா இருக்குமெண்டா முதலாவது ஆன்சர் போடுங்க. எல்லாமே புது கேள்வி. எப்பயுமே சொல்ற, புது கேள்வியில மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேள்வியே டீ கொடுக்கும். நுஸ்ரா, சரி, அடுத்த கேள்வியே. சரி நுஸ்ரா, ரெண்டாவது ஆன்சரா? 2 முறை மாதிரியா இருக்கு. அப்ப 2 ஆன்சர். மூணாவது பாக்கையா? ரெண்டு மூன்று தான். மூணாவதும் முதலாவது முறை ஆன்சர் தான். ஒருவேளை நம்மட புக்ல மாறி இருக்கலாம், ஃபைனல் பேப்பர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கலாம். சரி, 19 ட்ரை பண்ணுங்க. டிஃபரெண்டா? இல்ல, இங்க புக்ல அப்படி இருந்துச்சு. சரி, ஓகே, ரைட்.
செய்தாச்சா? 19. ஆன்சர் சொல்லுங்க. 19. பாருங்க, கேள்வி எப்படி உண்மைக்குமே தாராங்கன்னா மின்வாய் குறியீடு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் கேள்வி. மின்வாய் அழுத்தம் கண்டுபிடிக்கிறது கேள்வி இல்லை. நமக்கு மின்வாய் குறியீடு தெரியுதா இல்லையா செக் பண்ற கேள்விதான் அது. அதனாலதான் மின்வாய் குறியீட்டை தந்து போட்டு கேள்வி கேட்கிறாங்க. பாருங்க, மின் ரசாயனங்களும் மென்மைக்குதான் மென்மென் போகுதான் உப்பு பாலம் போடுறாங்க. பிஆர் மைனஸ் பிஆர்2 கேஸா போகுதான். பிஆர்2 கேஸ்ல பிளாட்டினம் சொல்லிட்டு இருக்குது. சரி, இந்த கேள்வி ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி அதுல பிஆர் மைனஸ் பிஆர்2 கேஸ் வாரது என்ன மின்வாய் என்று சொல்லுங்க. இந்த மின்வாயிட வகை பிஆர் மைனஸ் ஈக்குவல்ஸ் பிஆர்2 கேஸா போறது என்ன மின்வாய், என்ன டைப்? இல்ல இல்ல இல்ல, இந்த மின்வாய்கள் வகைகள் இருக்குது. உலோக அயன் மின்வாய், உலோகம் கரையாத உப்பு மின்வாய், வாயு மின்வாய், தாழ்த்தேற்று மின்வாய். வாயு மின்வாய் ஹைட்ரஜன் மின்வாயும் பிஆர் அந்த மின்வாயும் சேம் தானா? ஹைட்ரஜன் H plus equals H2 கேஸ், அது பிஆர் மைனஸ் equals பிஆர்2 கேஸ். தொழிற்படுறது பிளாட்டினம் சொல்லி ரெண்டுமே சேம் மின்வாய். சரி, எப்பயுமே மின்வாய் குறியீட்டுல முதலாவது வாரது அனோட் தாக்கம். மின்வாய் குறியீட்டுல முதலாவது வாரது அனோட் தாக்கம், ரெண்டாவது வாரது கேத்தோட் தாக்கம். மின்வாய் குறியீட்டுல முதலாவது வாரது அனோட் தாக்கம், ரெண்டாவது வாரது கேத்தோட் தாக்கம். சரியோ? சரி, அதுல எனக்கு எம்என் வந்து அனோட், பிஆர் வந்து கேத்தோட். இதுல பிஆர் தாழ்த்தல் அழுத்தம் தந்திருக்கிறாங்க, என்கின்ற நியம தாழ்த்தல் அழுத்தம் இன்னைக்கு கேட்கிறாங்க. இ கேத்தோட் மைனஸ் இ அனோட். இ கேத்தோட் எவ்வளவு என்றால் ஓகே, இ செல் 1.2 வோல்ட். இ கேத்தோட் வந்து 1.09 மைனஸ் இ அனோட் தான் கேள்வி. இ அனோட் வரப்போகுது எப்படியுமே மைனஸ்னா வரப்போகுது. ஆன்சர் அது பெரிய நம்பரா இருக்கு. 1.3 வோல்ட். சரியா? ரெண்டாவது ஆன்சர். ஓமா, நான் கழிக்கலாமாவே இல்லை, ஒரு கண்மட்டத்துல போட்டு ஓகே மைனஸ் 1.3. 18 ட்ரை பண்ணுங்க. சரி ஜஹாரா, சரி முஸ்ரா, ஓகே ரிஹாமா, ரைட் சஹானா. 18 ஓகே ஆயிஷா. ஒரு வருஷமும் 2 எம்சிக்யூ வரும். ஆஹா,
இதுல பாருங்க, கேள்வி கேட்கிறாங்க, மின்ரசாயன களமொன்றின் மின்னியக்க விசையை சார்ந்திராதது எதென்று கேட்கிறாங்க. மின்ரசாயன களமொன்றுல மின்னியக்க விசையை சார்ந்திராதது எதென்று கேட்கிறாங்க. யாரெல்லாம் மின்வாய் அழுத்தத்தை பாதிக்காம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே மின்னியக்க விசையை சார்ந்து இருக்க மாட்டாங்க. மின்வாய் அழுத்தத்தை பாதிக்காத ஆக்கள் இல்ல, நீங்க பார்ப்போம் மின்பகு பொருள்ன்ற தன்மை என்ன, மின்பகு பொருள்ன்றதை பொறுத்து இதுல மின்னியக்க விசை மாறுபடும். H பிளஸ் இல்லாம வேற ஒரு ஆள் இருந்தா மின்னியக்க விசை மாறுபடும். சோ மின்பகு பொருள்ன்ற தன்மை என்னத்தை பாதிக்க போகுது, மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கும். அதே மாதிரி மின்னியக்க விசையையும் பாதிக்கும். வெப்பநிலையில தங்கி இருக்கும். சரி, மின்பகு பொருட்கள் செறிவுல தங்கி இருக்கும். செறிவு மாறுபடு, மின்னியக்க விசை மாறுபடும். மின்வாய்கள் மேற்பரப்புண்ட பரப்பளவு, நீங்க தடியான பிளாட்டினம் வைக்கிறீங்களா இல்லாட்டி தடியான மெக்னீசியம் வைக்கிறீங்களா இல்லாட்டி ஒல்லியான மெக்னீசியம் வைக்கிறீங்களான்றதெல்லாம் அங்க விஷயமே இல்லை. மெக்னீசியம் வைக்கிறீங்களா என்றதுதான் விஷயம். மின்வாய்கள் ஒன்று நல்ல சைஸா இருக்கலாம், கொல்லியா இருக்கலாம். வார அளவு என்ன அறிக்க போகுது, ஒரே அளவா தான் இருக்கும். சோ மின்வாய்கள்ன்ற மேற்பரப்பின் பரப்பளவுல இல்ல. என்ன ஒருவேளை எந்த அறிக்கையிலவா நீங்க மெக்னீசியம் மின்வாய் அழுத்தம் உங்களுக்கு தெரியும் 2.7 வோல்டேஜ். மெக்னீசியத்துல மின்வாய் அழுத்தம் -2.7 வோல்டேஜ் என்று வைப்போமே. நீங்க குட்டி மெக்னீசியம் மின்வாயை உள்ளுக்குள்ள போட்டு அமிழ்த்தினாலும் 2.7 வோல்டேஜ் தான் வரும். நல்ல சைஸான மெக்னீசியத்தை தூக்கி போட்டு அமிழ்த்தினாலும் உங்களுக்கு எவ்வளவு வோல்டேஜ் வரும், 2.7 தான் வரும். அதுதான் நீங்க செல் சம நீங்க கேத்தோட் மைனஸ் போட்டு பாவிக்க போறீங்க. ஸோ மின்வாய்கள்ன்ற மேற்பரப்புல தங்கி இல்லை. மின்வாய்களை உருவாக்கிய உலோகங்கள்ன்ற வகைகள்ல தங்கி இருக்கும். மின்வாய்களை உருவாக்கிய உலோகம் மெக்னீசியம் ஒரு மின்வாய் அழுத்தம், கொப்பர்ண்டா உண்டு, செப்புண்டா உண்டு, நாகமண்டா உண்டு. எல்லாமே ஒவ்வொரு மின்வாய் அழுத்தத்தை வச்சிருக்கும். சரியும் ரைட். கொஞ்சம் நோட்ஸ் எழுதி கொள்ளுவோம். கரைசல் ஒன்றின் மின் கடத்துதிறனை பாதிக்கும் காரணி. கரைசல் ஒன்றின் மின் கடத்துதிறனை பாதிக்கும் காரணி. ஒன்று கரையத்தினியல், ரெண்டு கரையத்தின் செறிவு, கரைசலின் வெப்பநிலை, 4 ஏற்றங்காவிகளில் அசையும் தகவு, வெப்பநிலை சொன்ன வெப்பநிலையும் வெப்பநிலை சொல்லிட்டேன். அப்ப இந்த காரணிகள் உங்களுக்கு கடத்துதிறனை பாதிக்க போகுது. இந்த காரணிகள் உங்களுக்கு கடத்துதிறனை பாதிக்க போகுது. சரி, இப்ப 19ல 10 இல்ல அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.